கொஞ்சம் இடைவெளி கிடைச்சா அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி தாங்க. நீங்க அப்படித்தானே சந்தில சிந்து வர்றாளோ? நான் அப்படி கொஞ்சம் அசந்தம்னா அவங்க வேலையை காட்டிடுவீங்க போல இருக்கு. நான் சரியா சொல்றேன் பாத்தீங்களா? என் மான் ஓடி வந்தது இப்படி உள்ள நுழைஞ்சிருக்கலாம். அப்படியே அதுக்கான பாதம் உங்க இடத்துல இருந்திருக்கான்னு சொல்றேன். அவ்வளவுதான். உள்ள இருக்குன்னு சொல்றீங்களா? உறுதியா உங்க மான் குட்டி இல்லேன்னு. கந்தனுக்கு திணை விதைத்து காவல் காக்கும் இறந்தானுங்க. கந்தனுக்கு திணை விதைத்து காவல் காக்கும் இறந்தானுங்க. சொந்தக்காரர் போலே வந்தீங்க. வாங்க வாங்க உமது வருகை மகிழ்வுதானுங்க. ஐயா வாங்க வாங்க உமது வருகை மகிழ்வுதானுங்க. கண்ணை காக்கும் இமைகள் போலே மண்ணை காக்கும் புகழருளாலே. கண்ணை காக்கும் இமைகள் போலே மண்ணை காக்கும் புகழருளாலே. கண்ணை காக்கும் இமைகள் போலே மண்ணை காக்கும் புகழருளாலே. தன்னந்தனியால் இருந்திட பயமில்லை. எண்ணி துணிதால் வார்த்தையே இல்லை. ஐயா எண்ணி துணிதால் எதிர்ப்பு என்ற வார்த்தையே இல்லை. வில்லெடுத்து அம்பெடுத்து வேட்டையாட தெரிந்தவர் நீங்க. வில்லெடுத்து அம்பெடுத்து வேட்டையாட தெரிந்தவர் நீங்க. வில்லெடுத்து அம்பெடுத்து வேட்டையாட தெரிந்தவர் நீங்க. சொல்லெடுத்து எறிவோமே நாங்க. சோ என்று சொல்லி விரட்டி அடிப்போங்க. சோ என்று சொல்லி பறவைகளையே விரட்டி அடிப்போங்க. கண்களுக்கு திணை விதைத்து காவல் காக்கும் இடம்தானுங்க. சொந்தக்காரர் போலே வந்தீங்க. வாங்க வாங்க உமது வருகை மகிழ்வுதானுங்க. ஐயா வாங்க வாங்க உமது வருகை மகிழ்வுதானுங்க. இப்போ சொல்றேன், உங்க மான்குடி இந்த இடத்துல இல்ல, வேற எங்கேயாவது தேடி பாத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்க மான்குடி கிடைக்கும் நான் சொல்றேன். நல்லா இருக்கிறா நியாயம். வெளுத்து போச்சுன்னா சாயம் அந்த மாதிரி. ஒரு வாயில்லாத ஒரு ஜீவன் வந்த இடத்துல இந்த மானை பார்க்குறேன். அதனால நான் ஏதாவது வில்லு அம்பு கொண்டு அம்பு அதாவது வில்லு ஏதாவது கொண்டு வந்திருக்கேனா? இல்ல, நான் வேட்டையாடலாம் வரல. வேட்டையாட வரலங்கிறவர் எதுக்கு அம்பு கொண்டு வரணும்? ஏமா நான் எதுவுமே இல்லாமல வந்திருக்கணும். இப்ப கேக்குறீங்களா? அவரது காட்டுக்குள்ள நாங்க யாருக்கு ஆபத்தை கொடுக்க மாட்டோம். சரி, பிறரால் எங்களுக்கு ஆபத்து வரும்போது தற்காப்புக்காக வேணாம். அது வந்து இது தற்காப்புக்காக வச்சிருக்கேன். அந்த இடத்துல ஒரு மானை பார்க்கிறேன். சரி, இது மானை பார்க்கறது ஒரு சாதாரண விஷயம் நினைப்பேன். இதை ஏன் இவ்வளவு பெருசாக்குறீங்க நீங்க? என்னங்க நீங்க சாதாரண மானை பார்க்கறது இயல்பான விஷயம் தான். அது எங்க இடத்துக்குள்ள இருக்குன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அதுதான் பிரச்சனைக்கு ஆரம்பமே. ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சந்தேகம் என்பது எல்லா இடத்துலயும் வர்றதானே. ஏன் இதை இவ்வளவு பெருசாக்கி மான தரமே ஏன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? இருந்தா நான் கொடுக்க மாட்டோம்னு சொல்றோம். அதாவது நீங்க தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க பிரச்சனை இல்லை, நீங்க தான் பெருசாக்குறீங்க பிரச்சனை. அப்படி கிடையாதுங்க. இல்லேன்னு சொல்லியாச்சு. இல்லேன்னு சொன்னதுக்கு அப்புறமா இருக்குன்னு சொல்லி பிரச்சனையை பெருசாக்குறது நீங்களா நானா? அது ஒரு கிராமம் இருந்திருக்கு. ஒரு கிராமம் இருந்திருக்கு. அந்த கிராமத்தில் அது அந்த கிராமம் எப்படின்னா வந்து ரொம்ப குக்கிராமம். அளவுக்கு எதுவும் வசதி கிடையாது. ஏதோ ஒரு 10, 50 வீடு 100 வீடு இருக்குன்னு வச்சுக்கலேன். ஆமாம், ரொம்ப படிப்பு இல்லாமல் வசதி வாய்ப்பு இல்லாத ஒரு இடம். அந்த ஊரில் ஒருத்தர் இருந்திருக்கேன். அவனுக்கு ஒரு பாட்டி, ஒரு பையன் தான். அம்மா அப்பா யாரும் கிடையாதுன்னு வச்சுக்கலேன். அந்த பாட்டிக்கு வந்து எப்படின்னா உடம்புலாம் வந்து ஒரு புண்ணு மாதிரி ஏற்பட்டு ஆறவே மாட்டேங்குது. அப்போ அதில் 4 பேர் நாட்டு வைத்தியம் பேசியிருக்காங்க. ஏப்பா கடல் தண்ணி கிடச்சிச்சுனாக்க கடல் தண்ணி கிடச்சிச்சுனாக்க புண்ணில் ஆற்றி போடலாங்க. ஏன்னா கடல் தண்ணி அளவுக்கு அதிகமான உப்பு அடர்த்தியானது. கடல் தண்ணியிலேயே இப்போ நம்ம திருச்செந்தூர் கடல்லையோ இந்தியாவிற்கு சுற்றி இருக்க கடல்லையோ உள்ள வந்து முங்கிடுவான். ஒரு கடல் இருக்குது. அந்த கடலுக்கு பேர் மரண கடல்னு பேர். அந்த கடல் தண்ணியில் விழுந்தா மிதந்துக்கிட்டே இருப்பேன். அந்த கடல் தண்ணியில் விழுந்தா மிதந்துக்கிட்டே இருப்பேன். என்ன காரணம் தெரியுமா? கடலுக்கு பேர் மரணக்கடல். ஆங்கிலத்தில் சொன்னால் டெட் சீன்னு சொல்லுவாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா உப்போட அடர்த்தி நம்ம மற்ற கடலை கேட்டால் அதில் உப்போட அடர்த்தி அதிகம். அதனால் வந்து விழுந்தாலும் உள்ளே முங்க முடியாது. அப்படி கடல் இருக்குது. ஆனால் இந்த கடலில் வந்து இப்போ இந்த மாதிரி தண்ணி கொண்டு வந்தால் இந்த மாதிரி உப்பு புண்ணு ஆற்றிடலாம் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறேன். அதில் ஒருத்தன் சொல்கிறேன், ஐயாப்பா நம்மளுக்கு கடல் தண்ணி எப்படியா கிடைக்கும்? குழா தண்ணி கிடைக்கும், கம்மா தண்ணி கிடைக்கும், பக்கத்தில் ஏதாவது நல்லது என்ன குடிக்கலாம். கடல் தண்ணி எங்கேயா கிடைக்கும்? கடல் தண்ணி எப்படியா கிடைக்கும்? விவரம் தெரியாத வந்தேன். அதில் ஒருத்தர் சொல்கிறேன், ஏய் நம்ம கிராமத்துக்குன்னு ஒரு பொறுப்பான ஆள் இருக்கார். நம்ம கிராமத்துக்கு பொறுப்பான ஆள். அவர் பேர் என்ன? கிராம நிர்வாக அதிகாரி. அவர்கிட்ட போய் ஒரு மனு கொடு. ஏன்னா இந்த கிராமத்தில் எதுவாக நல்லது கேட்டது அவர் தானே கேட்க முடியும். அவர் தான் நிறைய தயார் பண்ணி கொடுக்காரு. அப்படின்னே அவர்கிட்ட போய் வந்து ஒரு மனு கொடுக்க, அந்த மாதிரி தேவைப்படுது, எனக்கு கடல் தண்ணி தேவைப்படுது, எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு கொடுக்குறேன்.
அந்த ஆள் மனு வாங்கி படித்தவு இதில் விவகாரமாக மனு கொடுத்துருக்கீங்க. கம்மா தண்ணி வேணும்னா கொடுக்கலாம், உலா தண்ணி வேணும்னா கொடுக்கலாம். கடல் தண்ணியை கேட்குறானாக்க கடல் தண்ணிக்கு நம்ம எங்கே போவோம்? இது நம்ம முடிவெடுக்க முடியாது, நம்ம முடிவெடுக்க முடியாது. அதனால் அதாவது கிராம நிர்வாக அதிகாரி நமக்கு மேல் அதிகாரிகிட்ட கொடுத்துருன்னு சொல்லி ஆர்ஐட்ட கொடுத்தாச்சு. ஆர்ஐ வாங்கி பார்க்குறாரு, கிராம பொறுப்பாளர் நிர்வாக அதிகாரி இந்த மனுவை நம்மகிட்ட கொடுத்துருக்கேன் அப்படின்னா நம்ம அதுக்கு முடிவு எடுத்துக்கிட்டு நமக்கு மேலே உள்ள அதிகாரி யார்? தாசில்தார். அவர்கிட்ட கொடுத்து சொல்லி வட்டாட்சியர்கிட்ட கொடுத்துட்டேன். அந்த ஆள் வாங்கி பார்க்குறாரு, என்ன நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க இந்த கடல் தண்ணி வேணும்னு சொல்லி. எதுக்கு நம்ம இருக்க அந்த மாவட்டத்துக்கு தலைவர் யார்? மாவட்ட கலெக்டர். அவர்கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நேராக மாவட்ட கலெக்டர்கிட்ட கொடுத்தாச்சு. அவர் வாங்கி பார்க்குறாரு, என்ன கடல் தண்ணி வேணும்னு சொல்லி நம்மகிட்ட கேட்குறாங்க. ஒரு வியோனாலேயோ ஒரு ஆரையினாலேயோ கிராமத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சு முடிவெடுக்க முடியல. நம்மகிட்ட கொண்டாந்து ஒரு மாவட்டத்தை கட்டி காட்டுக்கிறாங்க, நம்மகிட்ட கொடுக்குறாங்க. மாவட்ட அளவில் தான் நம்ம முடிவெடுக்கும் தவிர கடல் தண்ணி கொடுக்குற நம்ம முடிவெடுக்க முடியுமா? நேராக தள்ளுன்னு சொல்லி முதலமைச்சர் தள்ளிட்டு மாநிலத்தில் முதலமைச்சர்கிட்ட போயிடுச்சு. முதலமைச்சர் வாங்கி பார்க்குறாரு, என்ன பார்த்து எனக்கு கடல் தண்ணி கேட்டு ஒரு மனு கொடுத்துருக்காங்க, இது நம்மகிட்ட கொடுத்துருக்கீங்க. சரி, கடல் எங்கே இருக்குது? இந்தியாவை ஒட்டி ஒரு கடல் இருக்குது. அப்போ இந்தியாவில் இருக்க ஒரு கடல் எப்படின்னா அது எந்த அரசை சேர்ந்தது? மாநில அரசை சேர்ந்ததா மத்திய அரசு சேர்ந்ததா? மத்திய அரசு சேர்ந்தது. நமக்கு தேவையில்லை, மத்திய அரசாங்கம் முடிவெடுக்கணும்னு சொல்லி நேராக மத்திய அரசு தள்ளிட்டாங்க. அதை வாங்கி பார்க்குறாரு பிரதமர். வாங்கி பார்த்துட்டு கேட்டிருக்காங்க, என்ன கேட்குறேன்? கடல் தண்ணி. இப்போ கடல் இருக்குது, ஒரு கரை நம்ம நாட்டில் இருக்குது, இன்னொரு கரை எங்கே இருக்குது? அடுத்த நாட்டில் இருக்குது. இப்போ இலங்கையில் ஒரு கரை இருக்குது, இந்தியாவில் ஒரு கரை இருக்குது. அப்போ இது பொதுவான விஷயம், இதை நம்மளும் முடிவெடுக்க முடியாது. ஐநா சபைக்குன்னு சொல்லி அங்கே தள்ளிட்டாங்க மனு. அங்கே போய் பார்த்தாங்க. அதில் நான் புதுசாக எவ்வளோ இருப்பான்ல, ஏண்டா கடல் தண்ணியை கேட்டிருக்கேன், எதுக்கு கேட்டேன் ஏன் கேட்டேன் யாராவது கேட்டீங்களா? விசாரிக்காமல் மனுவை மட்டும் கொண்டாந்து கொடுத்துருக்கீங்களா? அதனால் இது எதுக்கு கேட்டேன் ஏன் கேட்டேன்னு சொல்லி முதல்ல கொண்டு போய் ஒரு விசாரணை நடத்துக்கணும்னு சொல்லி அங்கேருந்து மாதிரி இந்தியாவில் பிரதமர் மாநில முதலமைச்சருக்கு அவர்கிட்ட கடைசியாக எங்கே வந்துருச்சு? விஓடிஏ மனு வந்துருச்சு. அந்த ஆள் பார்க்குறாங்க, என்ன 3 மாதம் கழிச்சு மறுபடியும் மனு நம்மகிட்ட வந்திருக்கு அப்படின்னு. அப்போ முதல்ல என்னென்னு விசாரிங்கப்பா, எதுக்கு கேட்குறேன் கேட்குறப்ப கேளுங்க அப்படின்ட்டுருக்கேன். அவர் விஓ என்ன பண்ணிருக்காரு, ஒரு 5 அதிகாரியோட நேரம் எங்கே வர்றாரு? அந்த மனு கொடுத்தாருல, அவனை பார்க்க போகிறாரு. அவன் மொட்டை அடித்து உட்காந்து அவனுக்கு கூப்பிடுங்க, வாப்பா நீ தான் அந்த மனு கொடுத்தான். ஆமாம், மனு என்ன எழுதியிருக்க? கடல் தண்ணி வேணுங்க. கடல் தண்ணி ஏன் கேட்டேன்? ஒன்றும் பிள்ளை எங்கள் அப்பத்தாவுக்கு முடியலை, அப்பத்தாவுக்கு முடியலை, உடம்புல புண்ணாக இருந்துச்சு. அது அங்கே உள்ள சொன்னாங்க, கடல் தண்ணி கிடச்சிச்சுனாக்க அது உடம்புல ஊற்றுனாக்க அந்த புண்ணு இதாக அப்படியே இதாகி ஆறி போகணும்னு சொன்னாங்க. அதுக்கு தான் மனு கொடுத்தோம்னு சொல்ல. அப்போதான் இவங்க யோசிக்கிறாங்க, இந்த பிரச்சனை இங்கேயே முடிச்சிருக்கலாமே, இத்தனை மாதம் கழிச்சு இங்கே தேவையில்லாமல் ரொம்ப பெருசாக்கி போச்சோமே ஒரு சாதாரண பிரச்சனை சொல்லி. சரி, உங்கள் அப்பா தான் எங்கே அப்போனா அது செத்து 3 மாதம் ஆச்சுட்டேன். அதாவது பிரச்சனை சாதாரண பிரச்சனை. இப்போ நான் மாநில தேடி வதிக்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி தலைவின் ஊரில் நீங்களே முடிவெடுத்து தாங்க மாநிலம் கொடுத்து விடுறேன். அதை விட்டு ஒரு சாதாரண பிரச்சனை எங்கே விட்டு போயிட்டாங்க? எத்தனை அதிகாரி, எத்தனை படித்தவன், எத்தனை முதலமைச்சராக இருந்தானே, பிரதமர் எவராக இருந்தானே, பிரச்சனைக்கு முடிவு சொல்ல தெரியாமல் அங்கே போயிட்டு 3 மாதம் கழிச்சு மனு திருப்பி வந்துச்சு. கடைசியில் மனு கொடுத்து 6 லட்சத்து போயிட்டேன். அந்த மாதிரி தானே நீங்கள் இப்போ சொல்கிறது சாதாரண விஷயம். சாதாரண விஷயம்தான், சாதாரண விஷயம். கடல் தண்ணி வேணும்னு கேட்கும் பொழுதே அவர் கேட்காம விட்டார் பார்த்தீங்களா, எதுக்காக வேணும்னு. அதனால தான் பிரச்சனை இவ்வளோ தூரம் போணுச்சு. அது மாதிரி நான் உங்ககிட்ட மான்குட்டியை நீங்கள் தேடி வந்தேன்னு சொன்னோன்னே, மான்குட்டி எங்கே பார்த்தீங்க, அது எப்படி இருந்துச்சு, என்ன நிறமா இருந்துச்சு, எப்படி ஓடி வந்துச்சு, எப்படி உள்ளே நுழைஞ்சிச்சு, இப்படியெல்லாம் நான் கேட்டுட்டு கடைசியான இல்லைன்னு சொன்னாதான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை ஏன் இவ்வளோ தூரம் பிரச்சனை ஆக்குறீங்கன்னு சொல்லுவாங்க. அந்த வந்தோடனே பிரச்சனையை முடிச்சிட்டேன் இல்லைன்னு. அந்த மனுவோட சமாச்சாரமே மனுவை பார்த்தோன்னு முடிவெடுங்க, மனுவை பார்த்தோன்னே முடிவெடுக்கணும். எந்த உலகத்தில் நீங்கள் இது மட்டும் இல்லைங்க, எந்த இடத்துல இருந்தாலும் யாராக இருந்தாலும், எந்த குடும்ப பிரச்சனை இருக்கட்டும், கிராம பிரச்சனை இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, முதல்ல பிரச்சனைக்கு தீர்வு என்பது எடுத்தால் தான் பிரச்சனை முடியும். இன்னைக்கு பார்ப்போம் நாளைக்கு பார்ப்போம் பிரச்சனை பெருசாகி போயிருக்கேன். நீங்கள் மானுங்க நான் இருக்குன்னு சொன்னேன்னே முடிவெடுத்துருங்க. என்ன முடிவு எடுக்கணும்? மான கொடுக்கறதுக்கு வரலன்னு சொல்லி பிரச்சனை தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரியா வருமா? ஆகட்டு என்று தலையை ஆட்டு, ஆகட்டு தலையை என்று ஆட்டு, ஆகட்டு என்று தலையை ஆட்டு, ஆட்டு புடிச்சது வைக்க போறேன் வேட்டு, புடிச்சது வைக்க போறேன் வேட்டு, ஆகட்டு என்று தலையை ஆட்டு, ஆட்டு புடிச்சது வைக்க போறேன் வேட்டு, நானே தில்லலே
நீங்க என்னதான் சொல்ல வர்றீங்க? நெல்லுக்கு பாயும் தண்ணீர் வாய்க்கால் வழியோடி பொல்லுக்கு வாங்கிய புசியுமாம் தொல்லுலகில் நல்லோர் ஒருவர் உடனே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. அது மாதிரி யாராவது ஒரு ஆளுக்காகத்தான் இவ்வளவு மழையை பெஞ்சிட்டு நல்ல எண்ணங்கள் ஒருத்தராவது புண்ணியம் செஞ்ச இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இப்போ இந்த இடத்துல நல்ல விதமா மான கொடுத்து அமுச்சு வைங்க. நான் சந்தோஷமா மான பார்த்தா பிடிக்கணும், பிடிக்கலன்னா அடிக்கணும். பார்த்தா பிடிக்கணும், பிடிக்கலன்னா அடிக்கணும். முடிஞ்சா இதை செய்யணும், முடியலன்னா சமநிலைன்னு மூடி படுக்கணும், முடியலன்னா சமநிலைன்னு மூடி படுக்கணும். பார்த்தா 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 பிடிக்கணும், பிடிக்கலன்னா அடிக்கணும். ஓடி போன மானியமாள் பிடிக்க பிடிக்குமா, தேடி வந்து நின்று சொன்னால் கொடுக்க பிடிக்குமா. ஓடி போன மானியமாள் பிடிக்க பிடிக்குமா, தேடி வந்து நின்று சொன்னால் கொடுக்க பிடிக்குமா. மாடு வந்தா மறைப்பதற்கு மனசு இருக்குமா, மாடு வந்தா மறைப்பதற்கு மனசு இருக்குமா. நான் இருக்கும் காவலிலே இப்படி நடக்குமா, நான் இருக்கும் காவலிலே இப்படி நடக்குமா. பார்த்தா 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 பிடிக்கணும், பிடிக்கலன்னா அடிக்கணும். ஆம்பளையாகி வர அப்படி நினைக்க முடியுமா, அதுக்கு மேல வீரமுள்ள ஆளு தெரியுமா. ஆம்பளையாகி வர அப்படி நினைக்க முடியுமா, அதுக்கு மேல வீரமுள்ள ஆளு தெரியுமா. விவரமாக பேசுறாரு விஷயம் புரியுமா, விவரமாக பேசுறாரு விஷயம் புரியுமா, விவரமாக பேசுறாரு விஷயம் புரியுமா. காரமான கடுகிவர் தானே தெரியுமா, காரமான கடுகிவர் தானே தெரியுமா. பார்த்தா பிடிக்கணும், பிடிக்கலன்னா அடிக்கணும். பாருங்க, இந்த பிரச்சனை பெருசா ஆகக்கூடாதுன்னு நீங்க நினைச்சா எனக்கு அதான் ஆசை. உங்க மான் கூட அங்கலட்ச நம்பர் தான் சொல்லுங்க, மான் குட்டி இருந்தா நான் பிடிச்சு தரேன். என்ன சிரிப்பு நாங்க இவ்வளவு நேரம் பிரச்சனை பண்ணிக்கிறாரு. அப்ப மான்குட்டி உண்மையான மான்குட்டியா இருந்தா அவர் தேடி வந்தது உண்மையா இருந்தா அதுக்கு ஒரு அடையாளமா அங்கலட்சணமா இருக்குமா இல்லையா? அதுதான் கேக்குறேன். பிரச்சனை முடிவு கொண்டு வந்துட்டீங்க அவ்வளவு. நீங்க சொல்றத வச்சுதான் மான்குட்டியை தேடி வந்தீங்களா இல்லையா அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு நாட்டுக்கு ஒரு ராஜா இருந்திருக்கான். ஒரு நாட்டுக்கு ஒரு ராஜா. சரி. அந்த ராஜா வந்து ரொம்ப நல்லவன். வரியே போட மாட்டேன். வரியே மக்களுக்கு போடுறதுக்கு நம்ம வரி போடாமல் அரசாங்கம் நடத்த இன்னைக்கு எந்த விதத்தில் எவ்வளோ நேரத்தை ஏற்றிட்டேன். எலக்ட்ரிக் பில்லு நேற்று ராத்திரி வந்து எலக்ட்ரிக் பில்லு ஏற்றியாச்சு. ஆமாம், ஒவ்வொரு யூனிட்டுக்கு 40 காசு 20 காசு 30 காசு ஏற்றியாச்சு. 2000 ரூபா கட்டணும், இனிமேல் 6000 ரூபா கட்டணும். இப்படி வரின்றது இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இந்த ராஜா என்ன பண்ணிக்க பார்த்தீங்களா, வரியே போடுறது கிடையாதுங்க. ஒன்றே ஒன்று செய்வாங்க, ஒரு வீட்டுக்கு ஒரு மரக்கா நெல் கொடுத்துட்டேன். வரி வரி மற்ற எந்த வரியும் கிடையாது. ஒரே வரி, ஒரு வீட்டுக்கு ஒரு மரக்கா நெல். அவன் திருவிக்கு ஒரு மரக்கா அரிசி கொடுத்துருந்தோம். அவன் வீட்டு வாங்கினவன் ஒரு வீட்டுக்கு ஒரு மரக்கா நெல் கொடுப்பேன். அவன் திருப்பி ஒரு மரக்கா அரிசி கொடுக்கணும். நான் கேட்குறேன், ஒரு மரக்கா நெல்லை கொடுத்தா திருப்பி எப்படி ஒரு மரக்கா அரிசி எப்படி கொடுக்க முடியும்? இதுதான் வரி, வேற எதுவுமே கிடையாது. இப்படிப்பட்ட ராஜா ஆட்சி எடுத்துக்கிட்டு அவனுக்கு வயசாகி போச்சு. சாக போகிற தருவாய் வந்துருச்சு. மகனை கூப்பிட்டுங்க, வாடா நான் சாக போகிறேன். ஏன்னா எனக்கு அடுத்து நீ தான் பதவி ஏற்றுக்கிறேன், எனக்கு அடுத்து நீ தான் பதவி ஏற்றுக்கிறேன்னு. ஆனால் பதவி ஏற்றுக்கு மேலே வந்து நான் என் மக்களை பூரா பார்க்கணும் ஆசையாக இருக்குது. ஆனால் மன்னர் வந்து முடியாமல் இருக்கிறது பார்த்துருப்போம்னு சொல்லி தண்டோரை போடுங்கட்டேன். ஊரில் தண்டோரை போச்சாச்சு. கதை பெரிய தேவையில் அது 1 நிமிஷம் முடிஞ்சிடும். என்ன தண்டோரை போட்டாச்சு. ஐயா மன்னர் முடியாமல் இருக்காரு, இறக்கும் தருவாயில் இருக்காரு. அதனால் மகனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போகிறான். பட்டாபிஷேகம் முடிஞ்ச கையோடு நீங்கள் மன்னர் எல்லாம் உங்களை பார்க்கல விரும்ப சொல்லி தண்டோரை போட்டால் ஒருத்தன் வந்து பார்க்கல. ஆறு நாட்டு மக்கள் ஒரு ஆள் வந்து பார்க்கல. ஏன் என்ன காரணம்ன்றீங்க? இப்படி எவனா வரி போடுவானா? ஏயா ஒரு மரக்கா நெல்லை கொடுத்துட்டு ஒரு மரக்கா அரிசி விடுனா அது நான் ஆகிற கதையா? மன்னர் மேலே கோவத்தில் எவனும் இல்லை. மகனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு. பட்டாபிஷேகம் போது ராஜா சொன்ன ஒரே வார்த்தை, டேய் நான் ரொம்ப வருத்தத்தோடு சாகுறேன், நான் ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன். ஆனால் நீ நடத்த போகிற ஆட்சியில், நீ நடத்த போகிற அந்த ஆட்சியில் எல்லா பேரும் என்னை பார்த்து பெருமைப்படுறாங்க. எல்லா பேரும் என்னை பார்த்து சந்தோஷப்படுற பெருமைப்படுற மாதிரி நீ நான் ஆட்சி நடத்தணும்டா. அப்பா வேற காப்பாற்றுறேன்னு சொல்லி செத்து போயிட்டான். செத்து போன 3 மாதத்தில் மக்கள் அரசையும் மந்திரி சபை கூட்டிட்டான். யார்? மயங்காரு. எங்கள் அப்பா வேற காப்பாற்றணும், எங்கள் அப்பா வேற காப்பாற்றுக்க நான் ஆட்சி பொறுப்பேற்றிருக்கேன். அதனால் எங்கள் அப்பா போட்ட வரியை ரத்து பண்ணுறேன். எப்படி? எங்கள் அப்பா போட்ட வரியை ரத்து பண்ணுறேன் அப்படி சொன்னால் மக்கள் சந்தோஷம் ஆரவாரம்.
புது வரியை போடுறேன் சிரமம் இல்லாமல். என்ன வரினா, எங்கள் அப்பா ஒரு மரக்கா நெல்லை கொடுத்துட்டு ஒரு மரக்கா அரிசி கேட்டார். நான் ஒரு மரக்கா உமியை கொடுத்து விட்டு ஒரு மரக்கா அரிசி கொடுங்க. மக்கள் பூரா சந்தோஷத்தில், இவனுக்கு இவங்க அப்பேன் தேவலடா, இவனுக்கு இவங்க அப்பேன் தேவலடா. அவங்க அப்பே ஒரு மரக்கா நெல்லை கொடுத்து விட்டு ஒரு மரக்கா அரிசி கேட்டான், இவன் ஒரு மரக்கா உமியை கொடுத்து விட்டு அரிசி கேட்கறா எப்படா அப்படின்னா அந்த மாதிரி இருக்கு. கயாத கானகத்தே நின்றுள்ளாவும் நற்காரிகையே, காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் நற்காரிகையே, காயாத கானகத்தே காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் நற்காரிகையே, நின்றுள்ளாவும் நற்காரிகையே,